நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நிறைவு வெள்ளி விழாவில் கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்துக்கு திருவள்ளுவர் சிலை என்று எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் போயிருக்கிறோம். சில பணிகளால் நாங்கள் போகவில்லை. இப்போது பார்த்தால் அது அபிவிருத்தி இருக்கிறதோ அதுபோல் சிறப்பான முறையில் நம் தமிழக முதல்வர் நாம் எல்லாம் போய் சிறப்பாக அங்கே போய் ஒரு தடவை பார்க்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த நூலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போல் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி நூலகம் எல்லா நூலகமும் அங்கே இருக்கும். சில்ட்ரன்ஸ் பெரியவங்க படிக்க தான் நம்முடைய திருக்குறளும் திருவள்ளுவரும். இந்த சமுதாயம் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 நிலையிலும் ஒரு முன்னேறிய சமுதாயமாக நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்ந்தது. மிக பெரிய ஒரு சொத்து தான் நம்முடைய திருவள்ளுவரும் திருக்குறளும். ஆக மாணவர் செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றும் இப்பொழுது நீங்கள் இந்த பருவத்திலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்தந்த பருவத்திலும் நமக்கு வேண்டிய விடைகள் என்னென்ன, நமக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னா அது வாழ்வியல் சார்ந்ததாகவோ கல்வி சார்ந்ததாகவோ பொருளாதாரம் சார்ந்ததாகவோ ஒரு மனக்குழப்பம் இருக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட திருக்குறள் இதை எடுத்து பார்த்தா அதுல அந்த 10 குறள்ல அதுக்கு திருவள்ளுவர் விடை சொல்லியிருப்பார். இன்னைக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல பல பல முன்னோடி ரிசர்ச்சர்ஸ் அவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களை மிகச் சிறப்பாக 2 வரியிலே நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்முடைய அனைத்து குழந்தைகளும் அனைத்து குடும்பங்களும் திருக்குறளை படிக்க வேண்டும். வீட்டுல தினம் 5 குறளை பிள்ளைங்களும் அப்பா அம்மாவும் சேர்ந்து படிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 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 நம்முடைய மிகப்பெரிய அதை படிச்சுட்டா வாழ்க்கையில அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய வாழ்வியல் தத்துவ நூல் உலகிலே வேறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து தான் நம்முடைய திருக்குறளானது. அந்த அந்த திருக்குறளை மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகவும் அது பரப்பணும் அப்படிங்கிறதுதான் அரசாங்கத்தினுடைய ஒரு நல்ல நோக்கமாக நம்முடைய குழந்தைகளுக்கு, அரசு பள்ளி மற்றும் பிற பள்ளி மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு வினாவிடை திருக்குறளிலே ஒப்புவித்தல் போட்டி, வினாவிடை போட்டி, அதே போல ஓவிய போட்டி எல்லாம் நடத்தி சென்ற வாரம் மாநிலம் முழுக்க யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் பதிவு செய்ய சொல்லி மிகப்பெரிய போட்டி நடத்தி அதற்கு தான் நீங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டத்திலே சிறப்பாக பரிசு பெறுகிறீர்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்கள். படித்தவர்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக ஒரு போட்டியை நாம நடத்தணும். நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு, நம்முடைய பொதுமக்களுக்கு, அரசு ஊழியர்கள் செல்வி கோபிகா 9ஆம் வகுப்பு அரசு மகளிர் உதவி பள்ளி கீழாடப்பட்டு இவருக்கு ரூபாய் 2000க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திருக்குறள் ஒப்புவித்த போட்டியில் முதல் ரூபாய் 5000க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து திருக்குறள் ஒப்புவித்த போட்டி 6ஆம் வகுப்பு பிகேபியும் அரசு மகளிர் உதவி பள்ளி கடப்பாடி பரிந்துரையாக 3000 சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திருக்குறள் ஒப்புவித்த போட்டியில் 3ஆம் வகுப்பு மாணவர் உதவி 8ஆம் வகுப்பு அரசு ஆண்டு இவருக்கும் பரிந்துரையாக வழங்கப்படுகிறது. திருக்குறள் முதல் பரிசு பெறும் மாணவி 9ஆம் வகுப்பு அரசு மகளிர் உதவி வழங்கப்படுகிறது. ரூபாய் 5000க்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வினாடி விழா போட்டியில் 2ஆம் வகுப்பு மாணவர் திருவண்ணாமலை மணிக்குமார் 9ஆம் வகுப்பு அரசு உதவி திருப்பதி தொடர்ந்து திருக்குறள் போட்டியில் 3ஆம் பரிசு பெறும் மாணவி விஜயலட்சுமி
ஜெயபிரியதர்ஷினி கீர்த்திகா